வீட்டில் கோபி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அப்போ ராதிகா வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன கோபி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எல்லாமே இப்போ ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ரெடி ஆகிடும், எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க? இல்லை அந்த பாக்கியா அங்கே போயிருக்கா. எங்கே போயிருக்கா? அங்கே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், எனக்கு அது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அந்த லேம்ப் போஸ்ட்டு பாக்கியா 2 பேரும் நினச்சாலே எனக்கு கோவமாக வருது. குடும்பத்தோடு போயிருக்காங்க, என்னவோ சொந்தக்காரங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு அட்டன் பண்ணுற மாதிரி போயிருக்காங்க, எனக்கு பயங்கரமாக கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ராதிகாக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் பாக்கியாவை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. போங்க கோபி போங்க, ஆஃபீஸ்க்கு போங்க, தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி அடிக்க வராங்க. என்ன ராதிகா நீ இப்படிலாம் நடந்துக்கிட்ட, பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க கோபி ஆஃபீஸ்க்கு போங்க, போயிட்டு எனக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே லஞ்ச்லாம் கரெக்டாக வரணும், வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராதிகா திட்டிகிட்டு இருக்காங்க. கோபி யோசிக்கிறாரு. சரி எல்லாம் கரெக்டாக வந்துடும், நாங்கள் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. லேம்ப் போஸ்ட்டு பாக்கியா 2 பேருமே இருக்காங்க. ஒருவேளை அங்கே பர்த்டே நடக்குதா, இல்லை விட்டா கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ அங்கே போனால் லஞ்செல்லாம் அனுப்ப முடியாதே, எல்லாமே போயிட்டு நம்ம அனுப்பணும். ஆனால் குடும்பத்தோடு போயிருக்காங்க, எனக்கு அதை நினச்சதான் அவ்வளோ கோவமாக வருது. என்னை பெற்றுட்டு அங்கே போகிறாங்க, அவங்க புள்ள மாதிரி போகிறாங்க, என்ன சந்தோஷம். அதுவும் ஸ்வீட், நல்லா ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுக்குறா, ஏதோ புருஷனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறா. அவ்வளோ நல்ல மெனுலாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் கொண்டு போகிறா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ பிள்ளைங்க இருக்குது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, குடும்பமே சேர்ந்து போயிருக்கு. இதெல்லாம் தப்பாக தெரியாது, ஆனால் நான் ஒரு தப்பு பண்ண மாட்டோம், உடனே எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. பாக்கி எல்லாம் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாம் பழனிசாமி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மேடம் சூப்பராக சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, இவங்க கையால் ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்வீட்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பழனிசாமி வாங்கி சாப்பிட்றாரு. மேடம் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப நாளாக சமைச்சிருக்கீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பாட்டி பார்க்குறாங்க. பாக்கியாவை பழனிசாமிக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பாக்கியாவையே பார்த்துட்ருக்காங்க. பாக்கியா மாதிரி ஒரு மருமக கிடைக்கும்.